ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய இந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு இது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திங்கிங் இருக்கும். சில பேருக்கு வெற்றி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும், சில பேருக்கு வந்து அன்பு ரொம்ப தேவைப்படும், சில பேருக்கு காசு ரொம்ப தேவைப்படும், சில பேருக்கு பதவி, இப்படி ஒவ்வொருக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கும் பொதுவாக வந்து ஒரே எய்ம் இருக்குமா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அந்த ஒவ்வொருத்தரோட எய்மும் நடக்கும். எப்போ நடக்கும்? இப்போ உதாரணத்துக்கு இந்த கதையில் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா, வெற்றியா, செல்வமா, அன்பா, எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத அதை பற்றி தான் அந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அண்டு அவங்களுக்கு ஒரு செல்ல மகள் ஒருத்தர் இருந்தால். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு ஒரு தாட் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எப்படியாவது அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, எப்படியாவது நம்ம அதை ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப வீட்டில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கார். அப்படியே வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட ஒய்ஃப் கூட ரொம்ப சண்டை போட்டு ஒரு பரபரப்பான வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டுருக்காரு. அதேமாதிரி அவங்க வீட்டில் உள்ள அந்த ஒய்ஃப், அவங்களுக்கு நம்ம நல்லா பணக்காரியாக இருக்கணும், நமக்கு நகைகள் வேணும், ட்ரெஸ் வேணும், அப்படிங்கிற ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவங்களும் அந்த ஒரு இதில் இருக்கனால ஹஸ்பண்டு கூட நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றதோ இல்லை பிள்ளையை நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு புருஷன் சம்பாதிச்சு அந்த துட்டை நகைகள் வாங்குறதோ ட்ரெஸ் வாங்குறதோ இந்த மாதிரி ஒரு சில வருஷம் தாங்க. இந்த பொண்ணுக்கு நிம்மதியாக நம்ம வீட்டு என்னடா அப்பா அம்மாவும் நம்ம கூட உட்காந்து பேச மாட்டாங்களே, நம்ம ஒரு சின்ன பிள்ளை வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை நம்ம ஏன் கவனிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு ரொம்ப நாளாக வருத்தம் வந்துச்சு. இப்படி போய்ட்டுருக்க ஃபேமிலியில் ஒரு நாள் அவங்க மகள் வேண்டுதான், இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா நல்லா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதான். திடீர்னு ஒரு முதியவர் வராரு. முதியவர் வந்தோடனே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே இந்த அப்பா அம்மா அந்த பொண்ணு 3 பேர் பார்க்காங்க. சாமி சொல்லுங்க அப்படிங்காங்க. அந்த முதியவர் சொல்கிறாரு, உங்களுடைய மகள் என்னை நினச்சா நான் அதான் வந்தேன் அப்படின்னாரு. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு வச்சு இது ஒரு கடவுள் அப்படின்னு. சொல்லுங்கள் சாமி அப்படி இப்படின்னு கேட்காங்க. அப்போ அந்த முதியவர் உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்காரு. அப்போ அவரை சொல்கிறார் அந்த முதியவர், 3 விஷயம். ஒன்று, உங்களுக்கு செல்வம் வேண்டுமா, இல்லை வெற்றி வேணுமா, இல்லை அன்பு வேணுமா அப்படின்னு 3 கேட்காரு. அப்போ உடனே 3 பேரும் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு முதியவர், நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாடி அப்படி வெளியில் போய் திரும்பி உட்காந்துட்டார். அப்போது ஃபஸ்ட்டு அந்த ஹஸ்பண்ட் பேசுகிறார், வெற்றி தான் வேணும், வெற்றி நம்ம அவர்கிட்ட கேட்போம் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு முதியவர் அங்கே வெளியேருந்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் சொல்ல முடியும், மற்ற 2ம் நீங்கள் சொல்ல முடியாது, ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அன்றைக்கி உடனே ஹஸ்பண்ட் சொல்லுவார், கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கேட்போம், வெற்றி கேட்டால் தான் நான் பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஆளாக வருவேன், நிறைய போட்டியாளர்கள்லாம் தாண்டி போக முடியும், நம்ம அது வழியாக சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை வெற்றி வேண்டாங்க, செல்வம் தான் வேணும். நீங்கள் வெற்றி வேணும்னா வெற்றிலேருந்து அடுத்த லெவல் என்ன, நீங்கள் செல்வம் தான் நினைக்கிங்க, அந்த செல்வத்தை நம்ம கேட்டுருவோம், எதுக்கு போட்டு இந்த வெற்றி அதுக்கு வேண்டி கஷ்டப்படணும், நீட்டாக ரொம்ப ஈஸியாக அந்த செல்வம் தான் நமக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு 2 பேர்த்தையும் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருக்குது. அப்போ அந்த மகள் சொல்கிறான், இல்லைம்மா வேண்டாம்மா, அன்பு கேட்போம்மா அப்படின்னு. உடனே 2 பேர் திட்டாங்க, அன்பை வச்சு என்ன பண்ண போகிறோம், ஒன்று அவன் இதை வெற்றி கேட்கணும், என்ன செல்வம் கேட்க அப்படின்னு கேட்காங்க. பிள்ளை கெஞ்சுது, கடைசி பிள்ளை அழுது. உடனே 2 பேர் மனசு மாறுதாங்க. சரி ஓகே, நீ என்ன சொல்கிறேமோ அதை கேளுமா அப்படிங்காங்க. உடனே அந்த முதியோர் உள்ளே வராரு. உடனே இந்த பொண்ணு கேட்கு, சாமி எங்களுக்கு அன்பு தான் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கு. அவன் அந்த முதியோர் சிரிச்சு, நீங்கள் நினச்சதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அந்த 3மே அவங்க வீட்டுக்கு வருது. என்னென்னா செல்வம், வெற்றி, அன்பு 3மே வருது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த முதியோர் அப்புறம் சொன்னார், நீங்கள் வெற்றி கேட்டிருந்தீங்கன்னா வெற்றியை மட்டும்தான் தந்திருப்பேன், ஆனால் மற்ற 2 இருந்திருக்காது, செல்வம் வந்திருக்காது, அன்பும் வந்திருக்காது, உங்கள் ஃபேமிலி திருப்பி அந்த அன்புக்காண்டி ஏங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக ஆகிருக்கும் அப்படிங்கிறாரு. சப்போஸ் நீங்கள் செல்வம் வேணும்னு கேட்டிருந்தீங்க, அது ரொம்ப பெரிய இன்னும் ட்ரிபிளாக இருக்கும், அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு அன்பும் வந்திருக்காது, வெற்றிங்கிறத ஒரு அச்சீவ் பண்ணாமே நீங்கள் செல்வம் வந்தனால அந்த செல்வத்துடைய உண்மையான மதிப்பும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அன்பு கேட்டீங்க, அதுவும் இந்த பொண்ணுக்காண்டி கேட்டீங்க, இந்த பொண்ணு அன்பு கேட்டதுனால தான்
எந்த வீட்டில் ஒரு அன்புங்கிற ஒன்று இருக்கோ அந்த வீட்டில் அனைத்துமே நல்லதே நடக்கும், அனைத்தும் நல்ல விஷயங்களும் தேடி வரும். ஸோ செல்வமும் வெற்றியும் அன்பு எங்கே இருக்கோ அங்கே தான் போய் வரும் அப்படின்னு அந்த அவர் வந்து முதியவரான அந்த சாமி வந்து சொல்வார். ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கலாம், வேறு வேறு இடத்துக்கு போகலாம், வேறு வேறு உயரங்களை அடையலாம். ஆனால் அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். எல்லாருமே அன்பாக இருப்போம். நம்மளால் செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு பண்ணுவோம். மற்றவங்களும் முன்னேறணும். இந்த இப்போ என் ஃப்ரெண்டு அவன் இது வந்து விஷயத்த பண்ணியிருக்கான்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆளாக நானாக தான் இருப்பேன். ஸோ அவன் என்ன அச்சீவ் பண்ணாலும் நானே அச்சீவ் பண்ணேன். நான் அச்சீவ் பண்ணுற நினைக்கிறத விட அவன் அச்சீவ் பண்ணாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லோரும் நினைப்போம். அவன் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கொஞ்சம் இதாக இருப்பார், அவரை தூக்கி விட்டு நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை அடையலாம், சந்தோஷம் அடையலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.